ஹாய் மிஸ்டர் ஜிபி ஸ்கொயர். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் போராட்ட களத்துக்கு சென்றதுக்கப்புறமா அந்த பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூக்காக போராடிக்கிட்டு இருக்கிற மக்களினுடைய போராட்டம் வேறு ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்குன்னே சொல்லலாம். இந்த போராட்டத்தை பற்றி தெரியாத மக்கள் கூட சோசியல் மீடியாஸில் தொடர்ந்து அது என்ன இஷ்யூ, டிவிகே தலைவர் எதற்காக அங்கே போயிருக்காரு, எந்த மாதிரியான இஷ்யூன்னு சோசியல் மீடியாஸில் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறதும் அதை பற்றின டிஸ்கஸ் பண்ணுறதும் நம்ம இந்த 2 நாட்களாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த இஷ்யூவை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் கள அரசியலை தொடங்கியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது களத்தில் இறங்கி மக்களுக்காக முதல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. அவரை பற்றி நிறைய கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டு இருந்து, இவர் கட்சி ஆரம்பித்ததோடு சரி, ட்விட்டரில் கட்சி நடத்துகிறாரு, களத்துக்கே வரமாட்டேங்கிறாரு, அந்த மாதிரியான கிரிட்டிசிசத்தெல்லாம் உடச்சி தன்னுடைய முதல் கள அரசியலை தொடங்கியிருக்காருன்னு சொல்லலாம். முதல் கள அரசியல் விவசாயம் சார்ந்ததாக தான் இருக்கணும்னு நினச்சதாகவும் அதுக்காகத்தான் நான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததாகவும் பேச ஆரம்பித்த விஜய் பரந்தூரில் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய போராட்டத்துக்கு ஏற்கனவே பல்வேறு கெடிபிடிகளுடன் தான் அனுமதி வழங்கப்படுது. அதில் எப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி, குறிப்பிட்ட நபர்கள் தான் வரணும், எந்த இடத்துல போராட்டத்தை நடத்த போகிறீங்க, எவ்வளோ மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் இவங்களுக்கு அனுமதி தர்றாங்க. அதைப்படி இவங்களும் முறையாக அனுமதி பெற்று எந்தெந்த வாகனங்கள் எல்லாம் வரும், எவ்வளோ பேர் வருவாங்க, 11:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான், 12:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் மட்டும்தான் மக்களை சந்திக்க போகிறோம். இந்த குறிப்பிட்ட திருமண மண்டபத்தில் தான் நாங்கள் மக்களை போராடுற மக்களை சந்திக்க போகிறோன்னு சொல்லி முன் அனுமதி பெற்று இந்த போராட்டத்தை நடத்துகிறாரு. போராட்ட காலத்தில் மக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்த விஜய் பிரச்சார வாகனத்தில் நின்னபடியே என்ன பேசுகிறாரு அப்படின்னா, எனக்கு பல கெடுபிடிகள் இந்த அரசாங்கம் விதிக்குது அப்படின்னு ஆரம்பித்து, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்காக துண்டு பிரசுரங்கள் வழங்கிய என்னுடைய சகோதரர்களை கைது செஞ்சாங்கன்னு பேச ஆரம்பித்து, அடுத்ததாக பரந்தூர் இஷ்யூக்கு வர்றாரு. ராகுல் அப்படிங்கிற சின்ன பையனை பற்றி பேசுகிறாரு. அவன் போட்டிருக்கிற வீடியோவில், எங்களுக்கு ஏர்போர்ட்டெல்லாம் வேணாம், எனக்கு என்னுடைய ஸ்கூல் தான் வேணும், எனக்கு எங்களுடைய வீடு தான் வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆட்சியாளர்களை பற்றி குறைய சொல்லும் விதமாக, நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு கோட்பாடும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு கோட்பாடுன்னு சொல்லி சேலம் 8 வழிச்சாலையை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மதுரையில் இருக்கிற மக்களுக்கு கூட இருந்த நீங்கள், அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்த முடிவுகள், மதுரை மக்களோட நின்ற நீங்கள் ஏன் பரந்தூர் மக்களோட நிற்கலை, பரந்தூர் மக்களோடையும் நீங்கள் நின்றுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, நம்ம இஷ்யூக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை சுற்றி உள்ள பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்த நிலம் கையகப்படுத்தி இரண்டாவதாக ஒரு ஏர்போர்ட்டு விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணி, அப்படி எடுக்கப்பட்ட முடிவு தான் சென்னைக்கு அருகில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பரந்தூர். எதற்காக பரந்தூரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தரப்பில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அரசாங்கம் கிட்ட 2500 ஏக்கர் நிலம் கையிருப்பில் தரிசு நிலம் இருப்பதாகவும், அதனை சுற்றி மேலும் 3000 ஏக்கர் நிலப்பரப்பு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அந்த இடத்த செலக்ட் பண்ணதாக அரசாங்கம் தரப்பில் சொல்லப்படுது. ஸோ வழி ஏர்போர்ட் அது பார்த்திங்கன்னா 5300 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக பிரம்மாண்டமாக அமையவிருக்கு. ஸோ மீதி இருக்கிற 3000 ஏக்கர் நிலப்பரப்பை கையகப்படுத்துவது எளிது அப்படிங்கிறதுனால பரந்தூர் இடத்த தேர்ந்தெடுத்ததாக அரசாங்கம் தரப்பில் சொல்கிறாங்க. இந்த மக்கள் கிட்டத்தட்ட 910 நாட்களாக இதற்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அதாவது 3.5 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. இந்த இடம் கையகப்படுத்துவது, அதாவது ஏர்போர்ட் இங்கே கொண்டு வர்றது அப்படிங்கிறது இப்போ எடுத்த முடிவு இல்லைங்க. 2007லேயே கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. பல்வேறு காரணங்களால், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கைவிடப்பட்ட இந்த திட்டம் மீண்டும் 2022 மத்திய அரசாங்கத்தால் அனுமதி பெறப்பட்டு இந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணியை தொடங்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஏர்போர்ட் கட்டுறதுலேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுறது. நிலம் கையகப்படுத்தி அரசாங்கத்திடம் வழங்குவது மட்டும்தான் தமிழக அரசாங்கத்தினுடைய வேலை.
ஸோ எதற்காக இரண்டாவதாக வந்து ஒரு ஏர்போர்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சிக்காக இது தேவை அப்படிங்கிறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஊரில் கொச்சின், பெங்களூர் அண்டு ஹைதராபாத்தில் வந்து இது சென்னை ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறதாகவும், அதனால் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து சென்னையை தவிர்த்துக்கிட்டு அந்த ஊர்களுக்கு போகிறதாகவும், தொழில் வளர்ச்சிக்கு இது வந்து மிகப்பெரிய பின்னடைவு அமையுது. அதனால் சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஏர்போர்ட் தேவை. ஸோ சென்னையில் இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டை வந்து இவங்க விரிவாக்கம் செய்ய முடியாது. சுற்றியும் வந்து காங்கிரீட் தளங்களாக இருக்குது. இட் மீன்ஸ் மக்கள் குடியிருப்பு பகுதிகளாகவும் பில்டிங்களாகவும் இருக்கிறதுனால அதை அப்புறப்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அப்படிங்கிறதுனால இரண்டாவதாக ஒரு ஏர்போர்ட் அமைக்கலாம், புதிதாக ஏர்போர்ட் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ப்ரொப்போசலை கொண்டு வந்து அது முறையாக மத்திய அரசிடம் அனுமதி பெற்று 2022க்கு அப்புறமா நிலம் கையகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்தே வந்து இந்த ஊர் மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த ஊர் மக்களினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விவசாய நிலமாக இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வேறு இடத்துல நீங்கள் நிலம் கொடுத்தா அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அது விவசாய நிலமாக இருக்க போகிறது இல்லை, இந்த விவசாயத்துக்காக நாங்கள் பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் வீணாக போயிடும், எங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நாங்கள் வேறு ஊருக்கு போக முடியாது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டாக இருந்தாலும், ரெண்டாவது பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 12 ஏரி இருக்குது, நீராதாரங்கள் அங்கே இருக்குது, வாட்டர் பாடிஸ் அங்கே இருக்குது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து அழிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் கட்டுறீங்க அப்படின்னா, ஒரு ஏரோப்ளைன் வந்து இறங்குது, ஏர்போர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாமே காங்கிரீட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த காங்கிரீட் தளங்க அமைச்சு நீங்கள் அதில் ஏர்போர்ட் உருவாக்குனீங்க அப்படின்னா விவசாயம் கண்டிப்பாக கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறது இரண்டாவது பாயிண்ட்டாக இருக்குது. இது இன்னொரு சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னைக்கு அருகில் காஞ்சிபுரத்தில் நீங்கள் இதை கொண்டு வர்றதுனால அங்கே இருக்கிற ஃப்ளட்ஸ் எல்லாமே வந்து ட்ரைன் ஆகாமல் திரும்பவும் அது வெள்ளத்தை வந்து சென்னையில் தான் கொண்டு வந்து சேர்க்கும், சென்னை மீண்டும் வெள்ளக்காடாகும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்களுடைய இஷ்யூவாக இருக்குது. ஆனால் பொருளாதாரம் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிற இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இன்னொரு ஏர்போர்ட் பத்தாது, இன்னும் 3 ஏர்போர்ட்டாவது வேணும், வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 3 ஏர்போர்ட்டாவது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த இடங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் வந்து தொழில் வளர்ச்சி வந்து முறையாக இருக்கும். இப்போது தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் நல்லபடியாகவே இருக்குது, இருந்தாலும் மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த ஏர்போர்ட் இஷ்யூஸ்னால் மட்டுமே வந்து பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களுக்கு போயிட்டுருக்காங்க. அது சமீபத்தில் கர்நாடகாவில் ஆட்சி மாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நிறையவே இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தொழில் வளர்ச்சியை பற்றின வல்லுநர்கள் எல்லாருக்குனுடைய கருத்தாக இது இருக்குது. இது சம்மந்தமாக தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள், அதாவது ஆளும் கட்சியாக இருந்தவங்களும் சரி எதிர்கட்சியாக இருந்தவங்களும் சரி, கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளாக அந்த களத்துக்கு செல்லாத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அவங்க எல்லாருமே இதற்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. ஆனால் 90% ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்னொரு ஏர்போர்ட் தேவை, ஆனால் இந்த இடம் வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, 5000 ஏக்கர் நிலப்பரப்பை கையகப்படுத்துவதற்கு வேறு இடம் இல்லை, 2500 ஏக்கர் நிலப்பரப்பு ஆல்ரெடி அரசாங்கத்திடம் தரிசு நிலங்களாக இருக்குது. ஸோ இந்த இடத்த தவிர வேறு இடம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக நான் அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் அமைக்கலான்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டைமில் இன்றைக்கி அரசாங்கம் புதுசாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது பரந்தூரில் மற்றும் சுற்று வட்டார பகுதிகள், அதாவது 20 கிராமங்களை கையகப்படுத்த போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 குடியிருப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு குடியிருப்பு அமைச்சு தர போகிறாங்க. அந்த குடியிருப்புக்குள்ளேயே பள்ளிக்கூடமெல்லாம் அமைய போகுது அப்படின்னு 250 ஏக்கரில் இந்த வில்லா, தனிப்பட்ட வில்லா அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டெண்டர் விடுறதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இது வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் நியூஸாக இருக்குது. ஸோ அரசாங்கம் இதில் தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அங்கே போராடிட்டு இருக்கிற மக்களினுடைய நிலைமை இப்படி இருக்கவும் அவங்க பேசின சில வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து அன்னாடும் கூலிகளாகவும் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்தவர்களாகவும் தான் நாங்கள் இருக்கோம், நீங்கள் வேறு இடத்துல நிலம் கொடுக்கறதுனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நாங்கள் படிச்சிருந்தாலோ எங்களுடைய பிள்ளைகள் படிச்சிருந்தாலோ அவங்கள வெளிநாட்டுக்கோ வெளியூர்களுக்கோ வேலைக்கு அனுப்பலாம், நாங்கள் எல்லாருமே தினக்கூலிகளாக இருக்கும்போது நீங்கள் வேறு இடத்துல கொண்டு போய் எங்களை குடியமர்த்தினா அங்கேருந்து நாங்கள் தினக்கூலிகளாக என்ன வேலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை வைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏர்போர்ட் வேணுங்கிறது ஒரு கருத்தாக இருக்கும், அந்த இடத்துல ஏர்போர்ட் வேணாங்கிறதும் ஒரு கருத்தாக இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத
கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மிஸ்டர் ஜிபி ஸ்காட். இப்படி